ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஜென்ரலாக ஒரு விஷயம் பேசலாம். ஸோ நான் ஒரு யூடியூபர். இந்த மாதிரி நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு பிகினராக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஸ்டேஜ் இருக்க ஒரு யூடியூபராக இருக்கலாம். ஸோ இப்போ என்ன விஷயம்னா, யூடியூப் ஆகட்டும், சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், யாருமே அவமானங்களை சந்திக்காமல் பெரிய ஆளாக வளர்ந்ததாக சரித்திரமே இல்லை. எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு டைமாவது அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் அந்த அவமானங்களை கண்டுக்காமல் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரியலாம் வந்திருப்பாங்க. பட் இன்னும் ஒரு சில பேர் அவமானப்பட்டுட்டமே, டீமோட்டிவேட் பண்ணிட்டாங்களே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு வெப்சாய் உட்காந்துப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக. இப்போது பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்க நீங்கள் பண்ணுற விஷயத்தை பார்த்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா, தயவு செஞ்சு அதை பார்த்து பயந்து வெப்சாய் உட்காந்துடாதீங்க. நீங்கள் அந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்துட்டுருக்கீங்க. ஆக்சுவலி யூஆர் க்ரோயிங் அப். உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமையில் தான் அவங்க உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. ஐயோ அவன் இப்படி பண்ணிட்டானே, அவன் இந்த மாதிரி பெரிய ஆளாக வர்றானே அப்படின்ட்டு ஒரு பொறாமையில் தான் உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ நீங்கள் அந்த டீமோட்டிவேட்லாம் பார்த்துட்டு பயந்து வெச்சாகாமல் பாசிட்டிவாக இருங்க. நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிட்டு பாசிட்டிவிட்டியை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே சாதிக்கலாம். எல்லாத்தாலையுமே எல்லாருமே முடியும். அவ்வளோதான். இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளாக நிறைய பேர் கேட்பீங்க. பட்டு உண்மையை சொல்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லைல்ல. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக பேசலாமா? ரீல்ஸ் தவிர்த்து நம்ம சேனலில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறதை தவிர்த்து ஜென்ரலாக அந்த மாதிரி பேசலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு என்னை பற்றி ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நானும் அதுக்கான ஆன்சரை கொடுக்குறேன். அவ்வளோதான். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.